இந்த கடைசியான கண்டென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏசிடிஹெச் பார்த்தோம். அதனுடைய கண்டினியூஷன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்எஸ்ஹெச் இருக்கு அண்ட் தென் எல்ஹெச் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு ஹார்மோன்ஸ் இருக்கும். ரெண்டு ஹார்மோனுமே ஒன்னாவே படிக்கலாம். இட்ஸ் கால்ட் as gonadotrophic releasing hormone சொல்லுவாங்க. இதை gonadotrophic hormone. FSH னா follicle stimulating hormone, luteinizing hormone. follicle stimulating hormone. இது வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோன். இதை நம்ம gonadotrophic hormone GDH னு சொல்லலாம். gonadotrophic because the both hormones responsible for gonad functions, so that we are given under the GDH. gonadotrophic hormonesல ரெண்டுமே வந்துரும். follicle stimulating hormone பாலிகளை தூண்டும் ஹார்மோன் சொல்லுவாங்க. இது வந்து luteinizing hormone. luteinizing தமிழ்ல வந்து luteinizing hormone தான் கொடுப்பான். சரி, இப்ப இந்த ஹார்மோன்ஸ் பத்தி நம்ம என்ன சார் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, follicle stimulating hormones அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ரெண்டு ஹார்மோன்ஸ் வந்து இடம்பெறுது. ஒன்னு ஆண்ட்ரோஜன், இன்னொன்னு ஈஸ்ட்ரோஜன். எஸ், அப்படி கொடுப்பாங்க. luteinizing ஹார்மோன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஹார்மோன் இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா progesterone and testosterone அல்லது testosterone. எஸ், ஸோ இப்போ இதான் ஹார்மோன்ஸ். எஃப்எஸ்ஹெச்ல 2 ஹார்மோன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் எல்ஹெச்ல வந்து ஒரு 2 ஹார்மோன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துட்டோம்னா இந்த ஹார்மோன் வந்து முடிவுக்கு வந்துடும். ஸோ இப்போ இதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் யோசிக்கணும். அதெல்லாம் என்னென்ன வரும், ஹார்மோன்ஸோட ரோல் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஆண்ட்ரோஜன் அப்படின்னா என்னன்னா, தட் இஸ் மேல் ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன். ஈஸ்ட்ரோஜன் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன். ப்ரொஜெஸ்டிரான் and female reproductive hormone, and testosterone male reproductive hormones. What is the role of androgen, estrogen, progesterone, testosterone? அப்படின்னா அது எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்பெக்டிவ் ரோல் இருக்கு. Androgen as a male reproductive hormones responsible for growth and male reproductive system. Responsible for growth and development of male reproductive system. ஆண் இனப்பெருக்க மண்டலத்தினுடைய வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சிக்கு காரணமாக உள்ளது. வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சி, இந்த ரெண்டு செயல்முறைக்கு காரணமா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரோஜன். ஆண்ட்ரோஜன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அண்ட் growth and development of male reproductive system. இந்த ஆண் இனப்பெருக்க மண்டலத்தினுடைய வளர்ச்சி, that means organs also there. எல்லா உறுப்புகளுடைய வளர்ச்சிக்கு, ஆண்களுடைய உறுப்புகளினுடைய வளர்ச்சிக்கு காரணமா இருப்பது ஆண்ட்ரோஜன்ஸ். ஈஸ்ட்ரோஜன் already I told it belongs to female reproductive hormones. இது என்ன சார் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, yes, and formed from கிராஃபின் பாலிக்கிள். கிராஃபின் பாலிக்கிள் இருந்து தோன்றுது. தமிழ்ல கிராஃபியன் நுண்பையிலிருந்து தோன்றுது. Estrogens formed from graphene follicle. கிராஃபியன் நுண்பைகளிலிருந்து தோன்றுது. சோ இது என்ன ரோல் பண்ணுது சார் அப்படின்னா, it stimulate secondary sexual characters of female. பெண்ணின் இரண்டாம் பால் பண்புகளை தூண்டுகிறது பெண்களில். இந்த ஃபீமேல்
பெண்ணின் அது பெண்கள் கேரக்டர்ஸ் இன் ஃபீமேல் பெண்களில் இரண்டாம் பால் பண்புகளை தூண்டுகிறது. பெண்களில் இதை நாம வச்சுக்கணும். இரண்டாம் பால் பண்புகளை தூண்டுகிறது. Stimulate secondary sexual characters of female. ஒரு பெண்கள் ஏற்படுற இரண்டாம் பால் பண்புனா பருவ வளர்ச்சி, உடல்கள் ஏற்படுகின்ற உறுப்புகளுடைய வளர்ச்சி, குறிப்பாக இனப்பெருக்கம் சார்ந்த உறுப்புகளுடைய வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஹார்மோன் தான் ஈஸ்ட்ரோஜன்ஸ். ஸோ அது கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். அது எங்க ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்பாங்க. கிராஃபின் பாலிகிள்ஸ்ல ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் ப்ரொஜெஸ்டரான். இட்ஸ் ஆல்சோ ஃபீமேல் reproductive hormones formed from corpus luteum. எங்கிருந்து தோன்றுது பாருங்க, கார்பஸ் லூட்டியத்திலிருந்து தோன்றுது ப்ரொஜெஸ்டரான். அப்ப இந்த கார்பஸ் லூட்டியத்துல தோன்ற ப்ரொஜெஸ்டரானோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன சார் அப்படின்னா, மெயின்டைன்ஸ் ஆஃப் menstrual and pregnancy. So மாதவிடாய் மற்றும் கர்ப்பகாலங்களை பராமரிப்பதுதான் இதனுடைய முக்கியமான பணி. பிரெக்னன்சி, மாதவிடாய் மற்றும் கர்ப்பகாலங்களை பராமரிக்கிறது ப்ரொஜெஸ்டரானோட ரோலாக சொல்லப்படுது. The last one, testosterone or testosterones formed from testis. விந்தகத்திலிருந்து தோன்றும். விந்தகம் எங்கிருந்து தோன்றுது பாருங்க, டெஸ்டிஸ் விந்தகத்திலிருந்து தோன்றுகிறது. இதோட ரோல் என்ன சார்னா, ஸ்டிமுலேட் செக்சுவல் செகண்டரி கேரக்டர்ஸ் இன் மேல். ஆண்களில் இரண்டாம் பால் பண்புகளை தோற்றுவிக்கிறது. சோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். So FSH follicle stimulating hormones responsible for many functions like androgen, estrogen. என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, androgens are responsible for growth and development of male reproductive system. ஆண்களுடைய அந்த இனப்பெருக்க வளர்ச்சியை பாத்தீங்கன்னா, இனப்பெருக்க மண்டலத்துடைய வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன் அது. ஈஸ்ட்ரோஜன் பெண் இனப்பெருக்க ஹார்மோன். இது கிராஃபின் பாலிக்கல் சொல்லப்படுற நுண்பையிலிருந்து தோன்றது. இது பெண்களில் இரண்டாம் பால் பண்புகளை தூண்டுவிக்கிறது. ப்ரொஜெஸ்டரான் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஹார்மோன். அப்படி சொல்லப்போனா பெண்கள் ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன் ப்ரொஜெஸ்டரான் தான். So formed from corpus luteum. இந்த கார்பஸ் லூட்டியம் தோன்ற இந்த ஹார்மோன் பெண்களில் மாதவிடாய் மற்றும் கர்ப்பகாலங்களை பராமரிக்கக்கூடிய ஒரு ஹார்மோனாக உள்ளது. And testosterone or testosterone, it's called as male reproductive hormone formed from testis. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருசா எழுதுறேன், சின்னதா எழுதிட்டேன். டெஸ்டிஸ் விந்தகத்திலிருந்து தோன்றக்கூடிய இந்த ஹார்மோன் ஆண்களில் இரண்டாம் பால் பண்புகளை தோற்றுவிக்கிறது. இட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதான் FSH and LH ஹார்மோன்ஸ். இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது தான். இந்த இடத்துல இந்த கீ தான் எங்க இருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ரைட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது FSH and LH. ஓகே, இப்ப இதுல அடுத்த ஹார்மோன்ஸ் பார்த்துடலாம். ரைட். அடுத்த ஹார்மோன்ஸ் இதுல LDH அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருப்போம். லாக்டோட்ரோபிக் ஹார்மோன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இட்ஸ் கால்ட் அஸ் ப்ரோலாக்டின். தமிழ்லையுமே ப்ரோலாக்டின் தான் கொடுப்பாங்க. இதை ப்ரோலெக்டின் அப்படின்னே சொல்லுவாங்க. So what is the role of prolactin அப்படின்னா, yes, it is involves growth and milk production. வளர்ச்சி மற்றும் பால் உற்பத்தியில் பங்கேற்கக்கூடிய ஹார்மோன் தான் LDH. prolactins also involves growth and milk production. வளர்ச்சின்னு சொல்றாங்க இந்த இடத்துல, அதாவது மெட்டபாலிக் ப்ராசஸ்க்குள்ள இருக்கும். இது வளர்ச்சியை தோற்றுவித்து மற்றும்
பால் உற்பத்தியை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் LDH, லாக்டோட்ரோபிக் ஹார்மோன் ஆர் ப்ரோலாக்டின் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஒரு 6 ஹார்மோன்ஸ் வந்து ஆன்டீரியர் பார்ட்ல பார்த்தோம். செகண்ட் வந்து எங்கன்னா போஸ்டீரியர்ல ஒரு 2 ஹார்மோன்ஸ் கொடுத்தோம். பட் அதுக்கு முன்னாடி MDH அப்படின்னு ஒரு ஹார்மோன் நம்ம கொடுத்துருப்போம். மெலனோட்ரோபிக் ஹார்மோன்ஸ் ஆக்சுவலி இட்ஸ் ஃபார்மடு ஃப்ரம் பாஸ் இன்டர்மீடியான்னு ஒரு பார்ட் கொடுத்துருப்போம். இந்த பிட்யூட்டரி ஆன்டீரியருக்கும் போஸ்டீரியருக்கும் பெட்வீன்ல இருக்கக்கூடியதுதான் இந்த பார்ட்ஸ் இன்டர்மீடியா ரெஸ்பான்சிபிள் ஃபார் MDH, மெலனோட்ரோபிக் ஹார்மோன்ஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் த மெலானின் ப்ரொடக்ஷன். மெலானின் சொல்ற ஒரு பிக்மெண்ட் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது. மெலானின் பிக்மெண்ட் இருக்கிற ஒரு ஹார்மோன் அது. ஸோ மெலானின் அப்படின்னு சொல்ற ஹார்மோன்ல அந்த பிக்மெண்ட்ஸ் இருக்கும். இட்ஸ் ரெஸ்பான்ஸ் அவர் பாடி கலர். நம்முடைய உடல் நிறத்திற்கு காரணமாக இருப்பதுதான் இந்த மெலனின். ஸோ as a pigment responsible for and production of MTH, மெலனோட்ரோபிக் ஹார்மோன்ஸ் அப்படின்ற ஹார்மோன் மெலனினை ப்ரொடியூஸ் பண்ணி பாடிக்கு வந்து கலர்ஸ் கொடுக்குது. மேபி the melanin pigments level very high, so lead to the black body. ரொம்ப அதிகமா இந்த மெலனின் நம்ம பாடியில கிரியேட் ஆயிடுச்சுன்னா உடல் வந்து பிளாக் கலர்ல இருக்கும். சப்போஸ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒயிட்டிஷ் கலரா இருக்கும், பார்க்கறதுக்கு வெள்ளையா இருப்பாங்க. ஸோ இந்த பிக்மெண்ட் ஒருவேளை நம்ம பாடியில வந்து சுத்தமா இல்லை அப்படின்னு கேட்டா அல்பினிசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் கம்ப்ளீட்லி மில்கி ஒயிட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மில்கி ஒயிட் கலர், பால் போன்ற நிறத்தில் காணப்படுவாங்க. இது ஒரு இட்ஸ் கால்ட் அஸ் ஜெனடிக்கல் டிசார்டர். ஸோ அது மாதிரி நிறைய இருக்கும். இந்த இடத்துல நம்ம MDH வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மெலானின். ஸோ மெலானின் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவர் பாடி கலர்ஸ். இந்த இடத்துல அது மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஃபார்முடு ஃப்ரம் MDH ஃபார்முடு ஃப்ரம் பார்ட்ஸ் intermedia, sometimes called as third lobe of the pituitary. மூன்றாம் கதுப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பார்ட்ஸ் இன்டர்மீடியா வந்து தோன்றக்கூடியதுதான் MTH. MTH வந்து மெலானினை ப்ரொடியூஸ் பண்ணுது. மெலானின் வந்து கலர்ஸ் வந்து கொடுக்கும். இது வந்து அந்த ஆன்டீரியர் போர்ஷன்ஸோட கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போ போஸ்டீரியர்ல ஒரு 2 ஹார்மோன்ஸ் தான் இருக்கும். அது என்ன அப்படின்றதை பார்க்கலாம். போஸ்டீரியர்ல 2 ஹார்மோன்ஸ் இருக்கு, பார்த்துடலாம்.